ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை பல முறை நீங்க படிச்சிருப்பீங்க, தியானித்திருப்பீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. புதிய ஆண்டில் கர்த்தர் இந்த ஆண்டை நம்ம எப்படியெல்லாம் நடத்த போகிறான்னு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டில் கூட கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, உங்களுக்குன்னு கர்த்தர் இந்த ஆண்டில் திட்டமிட்டிருக்கிற வைத்திருக்கிற தெய்வ சித்தம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவன் எதெல்லாம் செய்யணும்னு ஆண்டோடைய சித்தத்தில் இருக்கோ அதில் ஒரு நன்மை கூட, ஒரு காரியம் கூட குறைவுபடாம கர்த்தர் நேர்த்தியாய் அழகாய் இதை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. இங்க வசனம் ரொம்ப அழகா இருக்கு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியா இருக்குமா? தேவ பிள்ளையில, சிங்கக்குட்டிக்கு போய் பட்டினியே கிடைக்குமா? ஆமென். காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம் தானே. அப்படிப்பட்ட சிங்கத்தையே ஒரு நாளைக்கு அதுக்கு பட்டினியா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லாம அழகா கர்த்தர் உங்களை நேர்த்தியா, த பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா மிக சரியா, மிக அழகா, மிக நேர்த்தியா கர்த்தர் ஒரு குறைவில்லாம நடத்த உண்மையில் இருக்கிறார். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு, எவ்வளவு அழகா இருக்குல்ல? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், ஆண்டவரை முறுமுறுத்த ஜனங்கள், ஆண்டவருக்கு எதிராய்ந்த ஜனங்கள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்கள் தன்னுடைய ஜனம் என்று அறிந்து அவங்க செய்த காரியத்தனால அவர்களை மன்னித்துட்டு ஆண்டவர் நேரத்தில் வச்சுறாரு, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அல்லேலூயா. அவங்க வஸ்திரங்கள் பழசா போகலையா, அவர் கால்கள் வீங்கலையா. பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர். அப்ப 40 வருடங்கள் ஒரு குறைவில்லாம நடத்துவார்னா உங்களுக்கு குறைவில்லாம நடத்த உண்மையில தேவனா இருக்கிறார். இதை நம்புறீங்களா தேவ பிள்ளைகளே? இதை விசுவாசிங்க. நிச்சயமா சொல்றேன், ஒன்றிலே குறைவா இருக்க மாட்டீங்க. அழகா அதினதின் காலத்துல நேர்த்தியா அவர் செய்ய போகிறார். நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு அல்லவா தேவ பிள்ளைகளே? ஆமேன். அதினதின் காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்தெந்த நாட்களில் எதெல்லாம் செய்யணுமோ நேர்த்தியா அழகா செய்து முடிப்பார். நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபியையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. பாருங்களேன், சிங்கம் தன் குட்டிகளுக்கும் பெண் சிங்கத்துக்கும் தேவையானதை வேட்டையாடி பீறி கொண்டு வந்து அந்த குகையில என்ன பண்ணாக்கா தாபரித்து வைக்குமா, சேர்த்து வைக்குமா. அப்படியேப்பட்ட சிங்கமே ஒரு நாள் தாழ்ச்சிருந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வருஷம் ஒரு நன்மையும் குறைவில்லாம கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார். ஆனா ஒண்ணு தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர்களை அழகா திருப்தியா நடத்துவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையை குறைபடான்னு சொன்ன கர்த்தர் ஒரு நன்மையை குறைவில்லாம எங்களை திருப்தியாய் நடத்தும்படியா செபிக்கிறாப்பா. இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கூட எல்லாம் தீங்குக்கு விளக்கி காத்துலும் பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இந்த வருஷம் குறைவில்லாமல் இருப்பீங்க. தைரியமாக போங்க. God bless you.